என் அன்பு பிள்ளையே, இந்த பிரபஞ்சத்தில் எல்லையெல்லா அதிசயங்களும் ஆச்சரியங்களும் நிறைந்திருக்கின்றன. அவற்றை நீ தெரிந்து கொள்ளும் காலம் வந்துவிட்டது. அதை இப்போது உன்னிடம் கூறவே நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். நீ முன்பை விட நிறைய நல்ல விஷயங்களை விரும்பவும் செய்யவும் ஆரம்பித்து விட்டாய். இவற்றை நான் மனமகிழ்வுடன் ஏற்றுக்கொண்டு இனியும் காலதாமதம் செய்யாமல் உனக்கான நல்ல விஷயங்களை உனக்கு பரிசாக அளிக்கப் போகிறேன். இவற்றை பெற்றுக்கொண்டு நீ உன் வாழ்வில் முன்னேறிக் கொண்டே இரு என் செல்லமே. இந்த உலகில் நன்மை ஒரு பக்கத்திலும் தீமை நிறைய பக்கங்களிலும் இருக்கத்தான் செய்யும். நீ அதற்கெல்லாம் கவலைப்படாமல் இரு. நீ எப்போது என்னை வணங்க ஆரம்பித்தாயோ அன்றே உனக்கான விடிவு காலம் வந்துவிட்டது. நீ என்றும் சந்தோஷமாக வாழ என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் என் பிள்ளையே. நீ எப்போதும் உன் உள்ளத்தை தூய்மையான எண்ணங்களால் அலங்கரித்து வைத்திரு. அப்போது என் அனுகிரகமும் ஆசீர்வாதமும் உனக்கு அதிகமாகவே கிடைக்கும். நான் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்கிறேன் என்றால் அவ்வளவு புரிதல் உனக்கு தேவைப்படுகிறது என்றுதான் அர்த்தம். நான் சொல்லும் அனைத்தையும் நீ மனம் கோணாமல் கேட்டுக்கொள். நான் உனக்காக செலவழிக்கும் நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கொள். நீ என் ஆலயத்திற்கு அடிக்கடி வருவதற்கான சந்தர்ப்பத்தை உனக்கு நான் உருவாக்கித் தருவேன். அதோடு எந்த தீய சக்திகளும் உன்னை தொல்லை கொடுக்க கூடாது என்பதற்காகவே நான் உன்னிடம் இதையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை புரிந்து கொள் என் செல்லமே. நான் கூறும் வார்த்தைகளை கேட்கும் தகுதி எல்லோருக்கும் கிடைத்து விடுவதில்லை. நான் கூறும் வார்த்தைகளை கேட்கும் தகுதி உன்னிடம் நிறையவே உள்ளது. எனவே நீ இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டு நீ உன் வாழ்வில் முன்னேறிக் கொண்டே இரு. இதுவரை உன் வாழ்வில் நடந்தவற்றை நினைத்து வருந்துவது வீணானது. அதனை விட்டுவிட்டு நீ நேர்மறையாக சிந்திக்கத் தொடங்கினால் உன் வாழ்க்கையில் நீ எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம். இனி உன் வாழ்வில் நடக்க இருக்கும் அதிசயங்களை வரவேற்று இன்முகத்துடன் வாழப்பழகு. நீ பெறப்போகும் இவை அனைத்தும் என் மீது நீ கொண்ட பக்திக்கு நான் தரும் பரிசு. இவற்றை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு என் பிள்ளையே. நீ இந்த பிரபஞ்சத்தில் புதைந்துள்ள ரகசியங்கள் என்னவென்று தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம். இந்த பிரபஞ்சத்தை நீ நேசிக்க ஆரம்பித்தால் அதுவும் உன்னை நேசிக்க ஆரம்பித்துவிடும். அதன் பிறகு மற்ற ரகசியங்களை நீ எங்கும் தேட வேண்டியதில்லை. அந்த பிரபஞ்சமே ஒவ்வொன்றாக உனக்கு உணர்த்த ஆரம்பித்துவிடும். இங்கு அனைத்து இடங்களிலும் பிரபஞ்ச ஆற்றல் நிறைந்துள்ளது. அதை நீ தெரிந்து கொள்ள ஒரு செடியிடம் பேசிப்பார். அது உனக்காக உன்னை பற்றி என்னிடம் வேண்டும். நீரிடம் பேசிப்பார். அதுவும் உனக்காக என்னிடம் கேட்கத் தொடங்கும். காற்றிடம் பேசிப்பார். அதுவும் என்னிடம் உன்னை பற்றி கூற ஆரம்பிக்கும். ஆகாயத்திடம் பேசிப்பார். அதுவும் உன்னை பற்றி என்னிடம் சொல்ல ஆரம்பிக்கும். நெருப்பிடம் பேசிப்பார். அதுவும் உனக்காக என்னிடம் வேண்டிக் கொள்ளும். என்றால் இவையெல்லாம் உன்னுடைய நண்பர்களாக மாறிவிடுவார்கள். உனக்கான நல்ல விஷயங்களில் உன்னை விட அவர்களுக்கே அக்கறை நிறைய இருக்கும். நீ இதை ஒரு முறை முயற்சித்துப்பார். வாழ்வில் பல அதிசயங்கள் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும். பஞ்சபூத சக்திகளும் உனக்காக வேலை செய்ய தொடங்கும். ஆமாம் என் செல்லமே, நான் கூறும் விஷயங்களை நீ உணர்ந்தால் மட்டுமே இவை அனைத்தும் உனக்கு புரியும். நீ அதற்கான வேலைகளை செய்து உணர்ந்து கொள். இல்லாவிட்டால் உன்னால் எதையுமே தெரிந்து கொள்ள முடியாது. இயற்கையை நீ நேசித்தால் அந்த இயற்கையும் உன்னை நேசிக்கத் தொடங்கும். அதன் பிறகு மகிழ்ச்சியான வாழ்வை நீ தேடிச் செல்ல வேண்டியதில்லை. அதுவே உன்னை தேடி வரும். நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு இவற்றை மதிக்காதவர்கள் அவற்றின் மூலமாகவே துன்பத்தை அனுபவிப்பார்கள். இதனை நீ ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இதுதான் மிகப்பெரிய பிரபஞ்ச ரகசியம். பிரபஞ்சத்தை நீ அதிகமாக நேசிக்கத் தொடங்கி வாழ்வில் பல அதிசயங்களையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று முன்னேற உனக்கு நான் வழிவகுப்பேன். இயற்கை, பிரபஞ்சம், பஞ்சபூத சக்திகள் இவற்றின் ஆற்றல்கள் நிறைந்ததுதான் தெய்வசக்தி. நீ என்னை பக்தியுடன் நேசிப்பது போல் இவற்றையும் நேசிக்க பழகு. அதன் பின் உன் வாழ்வு இன்பமயமாக மாறும் என் செல்லமே. உன் மீது எனக்கு நிறைய அக்கறையும் அன்பும் உள்ளதால்தான் இவற்றை நான் உன்னிடம் கூறுகிறேன். நீ இவற்றை ஏற்பதும் மறுப்பதும் உன் விருப்பம். ஆனால் இவற்றை நீ கட்டாயம் தெரிந்து கொள். அதுதான் உன் வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது என் பிள்ளையே. என் மீது ஆழ்ந்த பக்தி உள்ளவர்களுக்கு மட்டும் நான் கூறும் அனைத்தும் கட்டாயம் உணரவும் புரியவும் செய்யும். உனக்கு தெரிந்த நல்ல விஷயங்களை உன் மனதில் தேக்கி வைக்காதே. அதனை பிறரிடம் கூற முயற்சி செய். அதுவும் ஒரு விதமான தானம்தான் என் செல்லமே. பிரபஞ்சத்தின் அறிகுறியை நீ எப்படி தெரிந்து கொள்வது என்பதை நான் உனக்கு கூறுகிறேன். அவற்றை தெரிந்து கொள் என் பிள்ளையே. நீ இப்போது என் ஆலயத்திற்கு செல்கிறாய் என்றால் அப்பொழுது மழை வந்துவிட்டால் கொஞ்ச நேரம் கழித்து வா மழையே என்று ஆகாயத்திடம் பேசிப்பார். அப்போது அந்த ஆகாயம் நீ சொல்வதை கேட்கும். இது கூட இந்த பிரபஞ்சம் உன்னோடு தொடர்பில் இருக்கிறது என்பதற்கான வெளிப்பாடுதான். இதை போன்றேதான் மற்ற அனைத்தும் செயல்படும். உனக்கு தேவையான அனைத்தையும் இந்த பிரபஞ்சத்தின் மூலம் நான் நிறைவேற்றுவேன். அத்துடன் உனக்குள் இதுவரை இருந்த தாழ்வு மனப்பான்மை காணாமல் போகும். மன தைரியமும் மன வலிமையும் நம்பிக்கையும் உன்னிடம் நிறைய வந்து சேரும். அதற்கான வழிவகைகளை நான் கொடுப்பேன். உனக்கு தேவையான அனைத்து நல்ல விஷயங்களையும் நான் உன்னிடம் இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக வந்தடைய ஆசீர்வதிப்பேன். இயற்கைதான் பிரபஞ்சம், பிரபஞ்சம்தான் தெய்வசக்தி. இவற்றின் மூலம்தான் இந்த உலகம் இயங்குகிறது என்பதை நீ தெளிவாக தெரிந்து கொள் என் பிள்ளையே. வாழ்க்கையில் நீ எதற்கும் கவலைப்படாதே. உன் மனதை எப்போதும் ஒருநிலைப்படுத்தி அதன் பின் செயலில் ஈடுபடத் தொடங்கு. இதை நீ கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என் செல்லமே.
நான் கூறும் விஷயங்களை பின்பற்றி உனக்கான பலன்களை பெற்றுக்கொள். அதன் பின் நீ நினைப்பது அனைத்தும் நடக்கும். உன் நினைப்பே நானாகத்தான் இருப்பேன். உன் செயலும் நானாகவே இருப்பேன். அதற்கு பக்தி உன்னிடம் நிறைவாக இருக்கும்படி பார்த்துக்கொள். அன்றாடம் பக்திக்காக நேரத்தை ஒதுக்கி அந்த நேரத்தை என்னோடு செலவழிக்க கற்றுக்கொள். பக்திக்கான நேரத்தை எதற்காகவும் வீணடிக்காதே. உன்னை செயல்படுத்தும் அனைத்து ஆற்றல்களும் நானே என் செல்லமே. உன் எண்ணப்படிதான் அனைத்தும் நடக்கும். அதிகம் உழைத்து வாழ்பவனுக்கு அதிக ஊதியத்திற்கான சந்தர்ப்பம் அவனுக்கு நிச்சயம் கிடைக்கும். அதிக உதவி செய்பவனுக்கு அதிக உதவி செய்யும் தருணம் உருவாகும். நல்ல எண்ணம் கொண்டவர்களுக்கு இன்னும் நல்ல எண்ணங்கள் நிறையவே உண்டாகும். ஏனென்றால் அவற்றைத்தான் நான் அதிகம் விரும்புகிறேன். எண்ணம் போல்தானே வாழ்க்கை. அதைத்தான் நான் உன்னிடம் அடிக்கடி தெளிவுபடுத்திக் கொண்டே இருக்கிறேன். ஒருவரின் செயல் உனக்கு பிடிக்கவில்லை என்றால் அவர்களை பார்த்து கோபப்படுவதை விட அவர்களுக்கு நீ கொடுக்கும் முக்கியத்துவத்தை படிப்படியாக குறைத்துவிடு. அப்பொழுது உன் கோபமும் ஆதங்கமும் காணாமல் போகும். உனக்கு ஒன்று பிடிக்காத போதும், உன்னோடு யாரும் பேசாத போதும், நீ பிரச்சனைகளை சந்திக்கும் போதும் மௌனத்தில் என்னை மட்டும் நினைத்துப்பார். அந்த சூழ்நிலை உடனே உனக்கு சாதகமாக மாறும். ஒரு உண்மையான பக்தன் பக்திக்காக எந்த நல்ல செயலையும் துணிச்சலோடு செய்ய ஆரம்பிப்பான். அதுவே உண்மையான பக்தி என் பிள்ளையே. ஆன்மீகத்தை பற்றி நாளுக்கு நாள் தெரிந்து கொண்டு வெற்றி அடைவதே உண்மையான சந்தோஷமான வாழ்க்கை. தெய்வ சக்தி என்பது மிகப்பெரிய ஆற்றலின் நெருப்பு. இதை உண்மையான பக்தியின் மூலமே உணர்ந்து கொள்ள முடியுமே தவிர வேறு எதை கொண்டும் தெரிந்து கொள்ளவோ உணரவோ முடியாது. இனி உன் வாழ்வில் மனசங்கடங்கள் நீங்கி சந்தோஷம் பெருகும். உன்னுடைய வாழ்விலும் ஒரு முக்கிய நல்ல சம்பவம் நிகழும். மனிதன் யாரிடம் தன்னை சமர்ப்பிக்கிறானோ அவர்களின் ரூபமாகவே மாறுகிறான். நீ பிறரிடம் உன் சந்தோஷத்தை பகிர கற்றுக்கொள். அப்படி செய்தால் சந்தோஷம் இரட்டிப்பாக மாறும். இந்த உலகில் அழியாததும் அழிக்க முடியாததும் என்னிடத்தில் நீ காட்டும் பக்தி மட்டுமே என எப்போதும் நினைவில் வை. நீ எப்போதும் இது ஒன்றை மட்டும் மறவாதே. நீ செய்யும் தவறுகளிலிருந்து உன்னை நீயே திருத்திக் கொள்ள முயற்சி செய். நீ அப்படி திருத்திக் கொள்வதால் நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். அதன் மூலம் பல நல்ல அனுபவங்களையும் பெறலாம். முள்ளில்தான் வாழ்க்கை என்றாலும் புன்னகையுடன் தான் மலர்கிறது ரோஜா. அதுபோலவே நீயும் எப்போதும் புன்னகையுடன் இரு என் பிள்ளையே. நீ மகிழ்ச்சியாக இருக்க சில எளிய வகை முயற்சிகளை எடுத்தாலே போதும். அது என்னவென்று சொல்கிறேன் கேள் என் பிள்ளையே. அதிகமாக சிரிக்க பழகு. அதிகமாக சிந்திக்க பழகு. அப்பொழுது உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாற ஆரம்பிக்கும். குறைவாக பேச பழகினால் பல நிம்மதியான விஷயங்கள் உன்னை வந்து சேரும். நிகழ்காலத்தில் வாழ பழகு. அப்போது பல உண்மைகள் உனக்கு புரிய வரும். மகிழ்ச்சி எப்போதும் உன் வசப்பட்டிருக்கும். மற்றவர்களுக்கு உன்னால் முடிந்ததை முழு மனதோடு கொடுக்க பழகு. அப்போது உனக்கான நல்ல விஷயங்களை நீ நிறையவே பெற்றுக்கொள்வாய். எண்ணங்கள் அழகானால் எல்லாமே அழகாக மாறும். உன்னுடைய அனைத்து கடமைகளிலும் முழு கவனம் செலுத்துவது ஒன்றே மன அமைதிக்கான சிறந்த வழியாகும். உன்னால் எதுவும் முடியும் என்று நம்பு. அதற்கான வழிகள் தானாக பிறக்கும். உனக்கு வேண்டியவற்றில் அதிக கவனம் செலுத்தினால் உனக்கு வேண்டாதவைகள் அவைகளாகவே உன்னை விட்டு விலகிவிடும். தேங்கி நிற்கும் நீரைப் போல் சோம்பலுடன் இருக்காமல் ஓடுகின்ற நீரைப் போல் சுறுசுறுப்பாக உன்னை நீயே மாற்றிக்கொள். அப்போதுதான் உன் வாழ்க்கையை இன்பமாக வாழ முடியும். அதன் பின் உன் வாழ்க்கை முன்னேறிக் கொண்டே இருக்கும் என் செல்லமே. மற்றவர்களிடம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ கற்றுக்கொள். அப்போதுதான் நீ எவராலும் ஏமாறாமல் இருக்க முடியும். நிலவை யாரும் ரசிக்கவில்லை என்று நிலவு அதன் அழகை இழந்து விடுவதில்லை. அதுபோலத்தான் உன் அருமை தெரியாதவர்களை பற்றி நீ என்றும் கவலை கொள்ளாதே. நீ எப்போதும் மௌனங்களிடம் நட்புக்கொள். சிந்தனைகளிடம் உறவாடு. உன் ஆரோக்கியத்தை கவனி. கடமையை நேசிக்க பழகு. அதன் பின் உன் இலக்கை நோக்கி உன் வாழ்வே உன்னை அழைத்துச் செல்லும். உன் நிம்மதியின் மாளிகை உன் தனிமைதான். ஏனென்றால் அப்போதுதான் நிறைய நல்ல சிந்தனைகளை உன் வசமாக வைத்திருக்க முடியும். வாழ்க்கையில் நீ முன்னேறவும் பிறரை பாராட்டவும் சிக்கனம் காட்டாதே. உன் மனதில் தோன்றும் நல்ல விஷயங்களை காலதாமதம் செய்யாமல் உடனே செய்ய முயற்சிக்க வேண்டும். உன் தினசரி கடமைகளை தவறாமல் செய். புகழ் உன்னை தேடி வர நான் ஆசீர்வதிப்பேன் என் செல்லமே. அன்பு குறைந்த இடத்தில் குற்றங்கள் தான் பெரிதாக தெரியும். அன்பு நிறைந்த இடத்தில் குற்றங்களுக்கான வேலையே இல்லை என் செல்லமே. உன் தூய்மையான உள்ளமே என் கருவறை. உன் உடம்பே என் ஆலயம் என்பதை மறவாதே. இவற்றை எப்போதும் தூய்மையுடன் பராமரித்து பாயன் பிள்ளையே. கடுமையான வார்த்தைகளை கையாள்வது பலவீனத்தின் அடையாளமாகும். எனவே இதனை நீ ஒரு நாளும் உன் வாழ்வில் பயன்படுத்தவே வேண்டாம் என் செல்லமே. சிறந்ததை தேடுபவர்கள் தேடிக்கொண்டேதான் இருக்கிறார்கள். உனக்கு கிடைத்ததை சிறந்ததாக நான் கட்டாயம் மாற்றி காட்டுவேன். இனி நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலும் மற்றவர்களுக்கும் உனக்கும் நன்மையானதாகவே மாறப்போகிறது. இந்த தருணத்தை நீ பெற்றுவிட்டாய். எனவே மகிழ்ச்சியை வரவேற்க தயாராக இருப்பது மட்டுமே இனி உன் வேலையாக மாறப்போகிறது. உன் தவறான பாதையை உடைத்து உனக்கான நல்ல பாதையை உருவாக்கி அதில் நீ பயணம் செய்ய நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உனக்கான நிம்மதி உன் வசம் இருந்தால் உனக்கு ஒரு நிமிடம் கூட வீணாகாது. அதுவே நிம்மதி இல்லை என்றால் ஒரு நிமிடம் என்ன, வாழ்நாள் முழுவதுமே வீணாகத்தான் தெரியும்.
நான் என்றும் உன்னோடுதான் இருக்கிறேன். நீ நம்பிக்கையோடு இரு. இனி உன்னிடம் நன்மை மட்டுமே அதிகம் நாடி வரும். உண்மையின் மறு உருவமாக உன்னை நான் மாற்றுவேன். இனி சுயநலம் உன்னிடம் காணாமல் போகும். உன் வாழ்வில் இனி மகிழ்ச்சிக்கு எந்த குறையும் இருக்காது. உன் வாழ்வை வளமாக்கும் பக்தியினை உன்னிடத்தில் அதிகப்படுத்திக் கொள்ள முயற்சி செய்து கொண்டே இரு. மற்றவையெல்லாம் உன் வசப்பட நான் வழிவகுப்பேன். ஒரு நபர் பேசும் வார்த்தைகளில் உண்மையில்லை எனில் கண்டிப்பாக அவர்களின் எண்ணங்களிலும் தூய்மை இருக்கவே இருக்காது. எனவே நீ எல்லோரிடமும் கவனமாக இரு பிள்ளையே. உண்மை இருக்கும் இடத்தில் பிடிவாதமும் கண்டிப்பாக இருக்கும். நேர்மை இருக்கும் இடத்தில் நல்ல நடத்தை மட்டுமே அதிகமாக இருக்கும். அதிக அன்பு இருக்கும் இடத்தில் நியாயமான கோபம் கண்டிப்பாக இருக்கும் என்பதை அறிந்து வாழ பழகிக்கொள்ளின் செல்லமே. அடுத்த நொடியில் பல அதிசயங்களை உன் வாழ்க்கை மறைத்து வைத்திருக்கிறது. எனவே ஒவ்வொரு நொடியையும் இன்பமாக வாழ்ந்து கழிக்க கற்றுக்கொள். அப்படி இருந்தால்தான் உன் வாழ்க்கை சிறப்பாக மாறும். பிறகு இந்த உலகில் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியே நீயாகத்தான் இருப்பாய். உன் உணர்வுகளை மற்றவர்களுக்கு எப்போதும் புரிய வைக்க முயற்சி செய்யாதே. அது வீணானது. உன் உணர்வுகளை புரிந்து கொள்ள அவர்களுக்கு தகுதி இல்லை என்று விட்டுவிடு. உன் நல்ல எண்ணத்தின் மதிப்பை நீ அளவிட முடியாது. அதன் மகத்துவத்தை நானே அறிவேன். இனி உன் வாழ்வில் நீ எவ்வளவு கவலைகளை இழந்து எவ்வளவு சந்தோஷத்தை வரவேற்கப் போகிறாய் என்று எனக்கு மட்டுமே தெரியும். தக்க தருணத்தில் உனக்கான அனைத்து நல்ல விஷயங்களையும் உன்னிடம் நான் தருவேன். இவற்றை எவராலும் தடுக்கவே முடியாது. இது நடந்தே தீரும். நான் உனக்கு வரும் துன்பங்களை இனி இன்பமாக மாற்றிக் காட்டுவேன். பஞ்சபூதங்களும் எனது அடிமை என்பதனை நான் உனக்கு கண்டிப்பாக உணர்த்துவேன். நீ தடுக்கி விழும் ஒவ்வொரு பாதையையும் உனக்கு நான் வெற்றி பாதைகளாக மாற்றிக் காட்டுவேன். நீ விரும்பிய விஷயத்தை அடைந்திடும் பயன் தரும் வழி என்பது பக்தி பாதையே என்பதை மறந்துவிடாதே. இனி உன் வாழ்க்கை நீ நினைத்தபடியே மாறும். நீ எப்போதும் நல்லதே நினை. நல்லதே நடக்கும் என் செல்லமே.